பருத்திப்பால் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். பருத்தி விதை நைட்டே ஊற வச்சாச்சு. பச்சரிசி கொஞ்சமாக ஒரு கையளவு. இப்போ தண்ணி காய வச்சாச்சு. ரெண்டையும் அரைச்சி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். இப்போ பருத்தி விதையை அரைச்சி வச்சாச்சு. அதில் தண்ணி ஊற்றிட்டு பாலை மட்டும் எடுத்துக்கலாம். இது பச்சரிசி அரைச்சி வச்சுருக்குது. இதில் ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப பச்சரிசி அரைச்சாலும் அது ரொம்ப திக்னஸ் ஆகிடும். தண்ணி காய வச்சாச்சு, கொதிச்சிச்சு. இந்த டேட்டில் தண்ணியை கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருவோம். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா குழப்பலாம். சரி, தண்ணியாக போயிடும். இப்போ கரைச்சி வச்சது அதில் ஊற்றிக்கலாம். தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி.